வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகிவிடும் என்று கூறி வந்த நிலையில் பயிற்சி மாணவர்களின் அலட்சியத்தால் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹாரூன். இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் கதீஜா வயது 19. இவரது மருமகன் ஹாசன் இவரும் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது பெண்ணுக்கு முதல் பிரசவம் ஆரம்பம் முதல் பேரம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர். அங்கு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக உள்ளது. சுகப்பிரசவம் நடைபெறும் என அங்குள்ள மருத்துவர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் பேரம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பெண்ணுக்கு ரத்த கொதிப்பு அதிக அளவில் உள்ளதால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவரும் சுகப்பிரசவம் ஏற்படும் ரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டில் வந்தவுடன் நார்மல் டெலிவரி ஆகும் என உறுதியளித்துள்ளார். ஆனால் அதன் பின்னர் நள்ளிரவு 2 மணி அளவில் குழந்தை ரத்தம் குடித்து இறந்துவிட்டதாக கூறி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை வெளியே எடுத்துக் கொடுத்துள்ளனர். மேலும் அழகான ஆண் குழந்தை 2.5 கிலோ எடையுடன் இறந்த நிலையில் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அப்பெண்ணின் தந்தை ஹாரூன் கூறும்போது, திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அப்போது பணியில் இருந்த பயிற்சி செவிலியர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்குள் மொபைல் போன் மூலம் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம் என ஒரு விளையாட்டுத்தனமாக அலட்சியத்துடன் இருந்தனர் எனவும், நள்ளிரவில் அங்கு மருத்துவரும் வார்டில் இருந்து கவனிக்கவில்லை. இவர்களின் அலட்சியத்தால் தான் நல்ல ஆரோக்கியமாக இருந்த குழந்தை இன்று உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என ஹாரூன் குற்றம் சாட்டியுள்ளார். இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேரம்பாக்கம் குழந்தை நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சிசேரிங்க, பிபி எவ்வளோ லெவல் இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவோம். பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன சொன்னாங்க, அவங்க தனியார் ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா 3000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா என்ன சொன்னாங்க, தேவையில்லை எனக்கு திருவள்ளூர் GHK எழுதி கொடுங்க, என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை அப்படின்னா. உடனே அம்மா இங்கே வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட்டு ஒரு நாள் காலையில் வந்து பிளட்டு கொடுத்துட்டு போனாங்க. ரிப்போர்ட் வந்து மறுநாள் காலையில் தான் வாங்கணும் சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் வந்து வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை அன்றைக்கி டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு போனாங்க. வெள்ளிக்கிழமை பாப்பாவுக்கு ஈவினிங்காக வலி வந்தது. அதனால் வெள்ளிக்கிழமை பேரம்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க பிபி ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் திருவள்ளூர் GHக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. அவருமே இங்கே திருவள்ளூர் GHக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க பேஷண்ட்டு மட்டும் தான் உள்ளே அலோட் பண்ணாங்க. நாங்கள் யாரும் உள்ளே போல் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ளே போய் டெஸ்ட்டு எடுத்தாங்க. இந்த பிளட்டு பிபி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பிபி டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறமா எங்களை உள்ளே அலோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எடுத்துன்னு வர சொன்னாங்க. அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எடுத்துன்னு சொன்னாங்க. ஃபில்அப் பண்ணி எடுத்துன்னு வந்தோன்னா மேலே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் போனதுலேருந்து ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லி குழந்தை இது செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எவ்வளோ ஒரு இதுவும் சொல்ல, நல்லா தான் இருக்குது, பிபி கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு 9 மணி இருக்கும், பாப்பா சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போ கூட என்ன சொன்னாங்க, ஸ்கேன் எடுக்கணும், கத்திச்சா வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உடனே பாப்பா போனேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பா வந்துட்டான். என்னம்மாண்ணா அவள் தான்மா அனுப்பிச்சிட்டாங்கம்மா, திரும்பி கூப்பிடுவாங்களா என்னான்னு தெரிலம்மா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் பாப்பா டெத் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. நாங்கள் 2 மணி இருக்கோம், பாப்பா அவங்க விட்டுட்டு அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனோம். நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சரி பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரலாம்னு சொன்னோம். உடனே 6 மணிக்கெலாம் ஃபோன் வருது, இந்த மாதிரி பாப்பா டெத் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது டெத்துனா நார்மலாக எடுத்தாங்களா வெளியே பாப்பாவை? ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. விளையாட்டு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வராங்க, அவங்க பார்த்துட்டு அவங்கவுங்க வராங்க. அவங்க இது ஒரு டாக்டராக சரி டாக்டர் அவங்க ஒரு சீரியஸ்னஸ் எடுத்து பார்க்காதனால தான் பாப்பாவோட டெத்துக்கு காரணம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் சொல்லி லாஸ்ட் டைமில் பாப்பா இறந்துடுச்சு அப்படின்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இருக்கிறதுங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். யாரும் வந்து ஐயோ பேஷண்ட் ஆச்சு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும், என்ன ஆகும் ஏதாகும்ன்ற ஒரு பயம் கிடையாது. விளையாட்டுத்தனமாக அசால்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரியான முறையில் பார்க்கல. குழந்தை எந்த பொசிஷன் ஒரு தாய் தோப்பனுக்கு சொல்லலை. குழந்தை இந்த மாதிரி இருக்குது, இது ஆகும், இது ஆகாதுன்றது சொல்லலை. ஆகும்னு சொல்லி தான் வச்சுட்டு லாஸ்ட் டைமில் சிஸ்டரிங்க இல்ல இதுவா நீ எதுக்கு எடுக்க சொல்றீங்க? நான் கேட்குறேன், பிளட் எடுக்கிறது சிஸ்டரிங்க இல்லை நார்மல் டெலிவரியா? அந்த பிளட் எடுக்கிறது 3000 ரூபாவா செஸ்ட்டு?
எங்களால் எடுக்க முடியல, கவர்மெண்ட்டில் வந்து எடுத்தோம். என்ன டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் தான் சொன்னீங்க, கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ எத்தாந்து அங்கே எங்களால் ஜிஹெச்சில் அங்கே எங்கள் லோக்கலில் பார்க்க முடியல. அங்கே பிபி அதிகமாகுதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோம்ல, இங்கே இருக்கிற வரைக்கும் நைட்டு 2 மணி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தீங்க நீங்கள்? பாப்பா இறங்கிச்சு, பாப்பா நல்லா இருக்குது. ஸ்கேனில் காட்டுறீங்க பாப்பாவை, நல்லா ரொட்டேட் ஆகின்னு இருக்குது. திடீர்னு பாப்பா எப்படி ரத்தம் குச்சிரும்? அலாட்டி விஷயம் தானே இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.